Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல ஈஸியா எப்படி காடை பிரியாணி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனல் எல்லாரும் மறக்காம ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் குக்கர்ல ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். இதுல வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, அன்னாசி பூ இது எல்லாத்தையுமே சேர்த்துருந்தேன். 3 பச்சை மிளகாய், 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல நீளமா கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே வந்து நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் இதே எண்ணெயில் வந்து ஆல்ரெடி நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க புதினா கொத்தமல்லியில் ஒரு 3/4 நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நம்ம எண்ணெயிலே வதக்கும் போது பிரியாணிக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். மீதி வந்து எடுத்து வைக்கலாம். இதை வந்து நம்ம லாஸ்ட்டில் வந்து யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 3 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துட்டு மஞ்சள் தூள், கல்லுப்பு சேர்த்துட்டு எல்லாமே நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து இதை நம்ம அப்படியே வதக்கிறத விட ஒரு தட்டு போட்டுட்டு ஒரு 2 to 3 நிமிஷத்துக்கு நம்ம ரெஸ்ட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி வதக்கும் போது இதெல்லாமே நல்லா சாஃப்ட் ஆகிடும். தக்காளி எல்லாம் அந்த ஆவிலே வந்து நல்லா சாஃப்ட் ஆகும்போது நல்லா நம்மளுக்கு வந்து கிரேவி டெக்ஸ்டரில் வந்து கிடைக்கும். இப்போ வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்க காடை எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இப்போது கறி சேர்த்ததுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். கறி கூடவே நம்ம தயிர் சேர்க்கும் போது கறி வந்து நல்லா சாஃப்ட் ஆகும். அதுக்காக தான் இதை நம்ம சேர்க்குறோம். அதுக்கப்புறம் பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நம்ம ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி 2 to 3 நிமிஷத்துக்கு நம்ம ரெஸ்ட்டில் விட்டுடலாம். நம்ம ஊற்றிருக்க தயிர் அதுக்கப்புறம் தனி மிளகாய் தூளோட காரம் எல்லாமே வந்து நல்லா அந்த கறியில் இறங்கும். அதுக்காக தான் இந்த ஸ்டெப் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இப்போ நம்ம தட்டை வந்து ஓப்பன் பண்ணும்போது ஓரளவுக்கு வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். இப்போ நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். 1 டம்ளர் ரைஸ்க்கு வந்து 1.5 டம்ளர் தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும். தண்ணி சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம உப்பு காரம் செக் பண்ணிக்கணும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி ஊற வச்சிருக்க ரைஸை வந்து சேர்த்துக்கலாம். நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணும்போது ரைஸை வாஷ் பண்ணி ஊற வச்சோன்னா இந்த ஸ்டேஜில் வந்து சேர்க்கும் போது கரெக்டாக இருக்கும். தண்ணியை வடிச்சிட்டு வந்து சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே சேர்த்துட்டு அரை எலுமிச்சை பழத்தோட சாறு சேர்த்துக்கலாம். இது வந்து ரைஸ் வந்து உதிரி உதிரியாக வரத்துக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஆல்ரெடி புதினா கொத்தமல்லி சேர்த்துட்டு மீதி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து இந்த ஸ்டேஜில் வந்து சேர்த்துட்டு ஃபைனலாக 1 ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இதை நம்ம கிளறலாம் கூடாது. இது நல்லா சலசலன்னு கொதிச்சதுக்கப்புறம் நம்ம குக்கர் வந்து மூடிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 விசில் விட்டதுக்கப்புறம் ஃபுல்லாக ப்ரெஷர் இறங்குனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணும்போது ரைஸ் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடாக இருந்து நான் கிளறி இருந்தேன். எப்போவுமே பிரியாணி வந்து ஒரு சைடு இருந்து தான் கிளறணும். அப்போ தான் ரைஸ் வந்து உடையாமல் இருக்கும். கறியும் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும், ரைஸும் நல்லா வெந்திருக்கும். அதே நேரம் நம்ம தண்ணி கரெக்டாக வச்சு ரைஸ் வந்து கரெக்டான நேரம் ஊற வச்சதுனால குழையாமல் உதிரி உதிரியாக வரும். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை நிறைய பேர் பார்க்குறீங்க, நான் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.